இப்ப வரைக்குமே நம்ம வெண்பாவ, விஜய், மல்லி 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்ப என்ன ஆச்சுது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு புதிய திருப்பமா இப்ப ஆட்டோல அவங்கள அனுப்பி விடுறாங்க. விஜய், மல்லி 2 பேருமே வெண்பாவ தனியா அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா, ஏன் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதன் பின்னாடி தான் கதையே ஆரம்பிக்குது. ஓஹோ! இதற்காக தான் ஆட்டோல அனுப்பியிருக்கிறாங்களா? அப்படிங்கிற மாரி தான் நமக்குமே தோணுது. ஏன்னா, இப்ப தீபிகாவோட குழந்தை ஐஸ்வர்யாவுமே அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்களுமே 3 ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறதால அவங்களும் ஒரு ஆட்டோ ரெடி பண்ணி இருக்கிறாங்க. இப்ப விஜய், மல்லி 2 பேருமே அவங்கள ஆட்டோல அனுப்பி விடுறாங்க. விஜய், மல்லி 2 பேருக்குமே ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதால, அவங்களுமே இப்ப வெளியில கிளம்பிர்றாங்க. இப்ப வெண்பாவோட ஆட்டோ கரெக்ட்டா தீபிகாவோட வீட்டு முன்னாடி தான் வந்து நிக்குது. தீபிகா வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீபிகா இல்ல அவங்க மாமா அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் அப்படிங்கிறதால இன்னைக்கு மட்டும் நான் வருவேன் அப்படிங்கிற மாரி தான் அவங்க மாமாவுமே சொல்றாங்க. வெண்பாவுமே ரொம்பவே மெச்சூர்டா பேசுறாங்க. இந்த குழந்தைக்குள்ள இவ்ளோ ஒரு மெச்சூரிட்டியா அப்படிங்கிற மாரி தான் ஆச்சரியமா இருக்குது. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அங்கிள். என்னோட ஸ்கூல் தானே. நான் பிரின்சிபல பார்த்து நான் பேசிர்றேன். நீங்க கவலையே படாதீங்க. காலையில ஐஸ்வர்யாவ கூட்டிட்டு போயிட்டு ஈவினிங் நானே கொண்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. 2 குழந்தைகளுமே அவ்ளோ சூப்பரா செட் ஆயிர்றாங்க. ஆனா இதன் பின்புலத்துல நிச்சயமா பல பிரச்சனைகள இந்த தீபிகா ஏற்படுத்த தான் செய்வாங்க. ஏன்னா ஏற்கனவே விஜய், மல்லி 2 பேர பார்த்தாலே அவங்களுக்கு சுத்தமா புடிக்கிறது இல்ல. அதுவும் மல்லிய பார்த்தா சுத்தமா புடிக்காது. இந்த சூழ்நிலையில ஐஸ்வர்யா, வெண்பா கூட ரொம்பவே க்ளோஸா ஃப்ரெண்டா பழகுனாங்க அப்படின்னு சொன்னா, அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த தீபிகா சும்மா இருப்பாங்களா? நிச்சயமா சும்மா இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தையோட பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி, அவங்க பல தடைகள் போட தான் செய்வாங்க. ஏற்கனவே தீபன் கூடவே பேசக்கூடாது அப்படிங்கிற மாரி அவ்ளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்கமிங் ஸ்டோரி லைன பொறுத்தவரைக்கும் பல எதிர்பாராத திருப்பங்கள் காத்திருக்கு. உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.